ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்திலும், இந்த மாதம் கார்த்திகை 11ஆம் தேதி வரை 2இல் சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருப்பதும் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். மெயினாக ராசிநாதன் 2இல் இருப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு 3இல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும், அதை குரு பார்ப்பதும், 4 எழுக்கூடிய குரு பார்ப்பதும் வெகு சிறப்பான ரியல் எஸ்டேட் துறையில் புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே சுக்கிரன் 2இல் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது ஆடை ஆபரணங்கள், தங்கம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு, ஆடம்பர பொருள்கள் விற்பவர்கள் அனைத்தவருக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே சூரியன் 3இல் இருந்து குரு பார்ப்பது சற்று தந்தை வழியில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தந்தை இருப்பவர்கள் புறாமே தந்தை வழியில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 3 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுவது இளைய சகோதரர்களால் நன்மையை ஏற்படும். உங்களுக்கு வயது அதாவது இளைய சகோதரன் சகோதரி இருப்பவர்கள் புறாமே நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களையும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த 11இல் குரு உங்களுக்கு உச்சம் பெற்று இருப்பது திருமண வயது கடந்தவர்கள் புறாமே ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். வயதானவர்கள் புறாமே இந்த கன்னிராசினியர்கள் அதாவது 60 வயது கடந்த பிள்ளைகளுக்கு திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஒரு சிலர் பருவ வயதில் உள்ளவர்கள் புறாமே இடம் பொருள் வாங்குறது, வீடு கட்டுவது, இது போன்ற அமைப்புகளை உண்டாக்கும். இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே நிறைய பேர் வயது கடந்தவர்கள் திருமணம், அதாவது 30 வயது கடந்தவர்கள் புறாமே திருமணத்தை முடித்து வைக்கக்கூடியது. அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஏன்னா 4 எழுக்கூடிய உச்சம் பெறாரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அது அவர் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அதுக்குண்டான அமைப்புகள் புறாமே உங்களுக்கு இந்த கார்த்திகை கடைசியில் உங்களுக்கு புதன் 3ஆம் இடத்துலையும், அடுத்து செவ்வாய் 4ஆம் இடத்துலையும் மாறுவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே பொருளாதாரம் அதாவது வட்டிக்கு தொழில் விடுறவங்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும் லாபங்கள். அதே மாதிரி இந்த 6இல் சனி இருப்பது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்றவர்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். புதன் நல்லா இருக்கார். அதே ராசிநாதன் 2இல் இருப்பது இந்த அச்சுத்துறை, எழுத்துத்துறை, ஊடகங்கள் சம்மந்தப்பட்டது, பத்திரிகை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதேமாதிரி மனைவி அதாவது கணவன் மனைவி இல்லத்தரசிகள் புறமே கணவன் மனைவி ஒற்றுமை அனுசரிப்பு நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியதும், மனைவி வழியில் நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியதையும் மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். பிள்ளைகள் நல்லா படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடியது, வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். உங்களுக்கு இந்த கன்னிராசியர்கள் பூராமே வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவது, அதாவது பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.